கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜூன் 20, 2026. சரி, இப்போ உலக செய்திகளில் நம்ம தொடர்ந்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அப்டேட் பண்ணுறது எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, நான் பர்சனலாகவே சவுதி அரேபியா, குவைத்து, துபாய், துபாய்னா யுஏஇயில் துபாய் அண்டு அபுதாபி எல்லாத்தையும் கூப்பிட்டு டீட்டெயில் கேட்குறேன். ஒரு சில நேரங்களில் ஓமானில் மஸ்கட்லேருந்து நான் கேட்குறேன். அப்போ என்ன நடக்குதுங்கிற விஷயம் அங்கே அரபு நாடுகளில் அப்டேட் கிடைக்கிது. காரணம், அரபு நாடு அப்டேட் ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவைப்படுற காரணம் என்னன்னா, நம்மளுடைய சொந்தங்கள் சகோதரர் எல்லாமே அங்கே நிறைய இருக்காங்க. அப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பூரா நம்ம அப்டேட் கேட்குறோம். அதை தாண்டி எப்படி பார்த்தாலும் ஒரு கட்டுச்சோத்துக்குள்ள பெருச்சாளி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த மொத்த ரீஜன்லேயே ஒரு பெருச்சாலியை உட்காந்து குடைஞ்சிக்கிட்டே இருக்கிறது இஸ்ரேல். அவங்க ஏற்கனவே சொல்லிட்டு கடந்த ஒரு 10 நாளைக்கு மேலே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி 14ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 20ஆம் தேதி இதில் ஜெனீவால பீஸ் டாக் சொல்லி இதெல்லாம் நடந்து பேசியாச்சு. இப்போ என்னன்னா, இதை பற்றின டீட்டெயில் இப்போ முந்தா நாள் 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னோம், 18ஆம் தேதியே அர்ஜென்ட்டாக டிஜிட்டலி சைன் பண்ணியாச்சு, சூப்பர் அப்படின்னு சொன்னோம். அடுத்து மறுநாள் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு தாக்கிட்டாங்க, இது பிரச்சனையாகி போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதெல்லாம் ஃபர்தரா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு கரண்ட்ல அப்படிங்கிற விஷயத்த இப்போ எனக்கு கிடைச்ச சில தகவல்களையும், அதுக்கப்புறம் நம்ம தோழர் சகோதரர் உலக செய்திகளின் சூப்பர் ஸ்டார் திரு சுஃபியான் அவர்கள் நம்ம கூட கலந்துரையாடலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவரோட இப்போ இன்னைக்கு கரண்ட் அப்டேட் அவருக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு கலந்து பேச போகிறோம். உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் நண்பர்களுக்கு பகிரணும், ஹை பட்டனை இப்போ கிளிக் பண்ணணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை உங்கள் சொந்தங்களுக்கு எல்லாம் பரப்பி விட்டு டீட்டெயில் இது கரெக்டான என்னன்னு செக் பண்ணிக்கங்க. அப்படி ஃபேக்ட் செக் பண்ணி இதெல்லாம் முன்னப்பணம் இருந்துச்சுன்னா பின்னூட்டத்தில் போடுங்க. இல்லை என்னோட நம்பர் அதில் இருக்குது, அதில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அவரை ரொம்ப நேரம் நீண்ட நேரம் அவர் காக்க வைக்க வேண்டாம். அவர் தோழர் சூப்பர் ஸ்டார் சுபியான் அவர்களை வரவேற்போம். வாங்க சார். வாங்க சார். சூப்பர் ஸ்டாருங்க, அதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. உலக செய்திகள் சூப்பர் ஸ்டார் அப்படித்தானே சொல்ல முடியும். சரி சார், இப்போ நீங்க பேசின தலைப்புல ஒரு முக்கியமான விஷயத்த கோட் பண்ணிருக்கீங்க. வெண்ணெய் திரண்டு வருகிற போது தாலி உடைந்த கதையா. இப்ப நான் உங்க நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னே யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல ஒரு முக்கியமான ஆள், ஓகே, பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன், அவரை இன்டர்வியூ பண்ணிட்டு அதோட ஒரு நிமிஷத்துல இங்க உட்காந்துட்டேன். ஓகே, இப்ப என்னன்னா, இன்டர்நேஷனலுடைய விவகாரத்தை பார்க்கும்போது அமெரிக்க அதிபர் ஓகே, முதலில் இந்த பிரச்சனையில இருந்து தான் தப்பி தன் தேசம் தப்புவதற்கு முயற்சி பண்றாரு. ஆமா, அமெரிக்க அதிபர் கொஞ்சம் கடும்போக்குவாய் தான், நான் கொலை செய்து விட்டேன் என்று ஒப்புக்கொள்ளவும் செய்கிறார். அவர் எதையும் மறைத்து பேசுவதில்லை. அவர் குழந்தை மாதிரி. ஆமா, அது மாதிரி ஒரு மாதிரி ஆளு. நான் கொலை செஞ்சு போட்டேன், முன்னாடி தலைவர்கள் எல்லாம் நான் தாங்கிறார். இஸ்ரேல் சொல்லல, அதையும் சொல்றாரு. செஞ்சுட்டேன், ஆனா அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். இப்போ உள்ள தலைவர்கள் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ப்ளூம்பெர்க் என்ன சொல்றது, அமெரிக்க அதிபர் ஈரான் தலைவர்களோடு நேரடியாக முதலாக பேசினார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தலைவர்களோடு டெலிபோனிக் கான்வர்சேஷன் நேரடியாக பேசிட்டார். ஓகே, சூப்பர். இதுவரைக்கும் பேசவே இல்லை. ஆனால் அதில் முஜிதபா காமெனியும் இருப்பாரோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அவர் சொல்றாரு. ஐநாவுடைய யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ப்ளூம்பெர்க் செய்தியை மேற்கோள் காட்டுறாரு. ஆனால் அப்பாஸ் அராக்சியோடு பேசியிருக்கலாம், பக்கர் கலிபாவோடு பேசியிருக்கிறார், மசூத் பெசஸ்கியானோடு பேசியிருக்காரு. பக்கர் கலிபா இது முஜிதபாவோடு பேசவில்லை, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே, பேசி இப்ப அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் உருவாயிட்டு, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில். ஈரானும் இவ்வளவு பெரிய செழிப்பான ஒரு நாட்டை நாம் நோக்கி போகிற போது இந்த சிக்கலில் சிக்க வேணாம், நாம் வளர்ந்து விடுவோம் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஐநாவுடைய பிரதிநிதி எனக்கு என்ன சொல்கிறார் என்றால், ஒரு காலத்தில் ஹீரோஷிமா நாகாசாகியில் குண்டு போட்டு அழித்த அதே ஜப்பானும் அமெரிக்காவும் இப்போது எப்படி உறவோடு இருக்கிறார்கள், அதே மாதிரி வரும் காலத்தில் ஒரு சூழல் ஏற்படும் என்றும் அவர் பாசிட்டிவாக சொல்றாரு. இப்போ அவர்களுக்கான லாப கணக்க இன்னைக்கு காலையில கிடைச்ச கணக்கு, ப்ளூம்பெர்கோடைய கணக்கு 137 பில்லியன், சரியில்ல 167 பில்லியன் பணம் ரிலீஸ் ஆக போகுது. இதுவரைக்கும் அவர்களுடைய கணக்கீட்டுப்படி உலகத்துல இருக்கிறது 24 பில்லியன் மட்டுமல்ல, 167 பில்லியன் ஒட்டு மொத்தமாக ஈரானோட பணமா? ஈரானுடைய பணம் ஈரானுக்கு வரப்போகுது. ஓகே, அது 15 லட்சம் கோடி, 15-18 லட்சம் கோடி. அது போக அமெரிக்காவுடைய 300 பில்லியன். அது இல்லாம அது அல்லாம நம்ம பேசுனது 24 பில்லியன் தனி, அதுக்கப்புறம் 300 பில்லியன் தனி. 24 பில்லியனை தாண்டி 167 பில்லியன், இதெல்லாம் ப்ளூம்பெர்கோட கட்டுரை.
அதே மாதிரி அமெரிக்கா கொடுக்கக்கூடிய 300 பில்லியன். இது 167 பில்லியன் 15 லட்சம் கோடி அது யார் பணம்? வேற யார் பணம்? ஃப்ரோசன் அக்கவுண்ட். அது அவங்க ஃப்ரோசன் அக்கவுண்ட். அது ஃப்ரோசன் அக்கவுண்ட். அதாவது இது டேமேஜ்க்கு காம்பன்சேஷன். காம்பன்சேஷன். சூப்பர். இது அல்லாமல் கத்தர் 10-12 கொடுத்திருக்கு. ஆமா. இவன் 12 பில்லியன் கொடுத்திருக்கு. 6 12 நீண்ட கால கடன் ஒரு 6. இது ஒரு 13. அந்த 24 பில்லியன் அந்த 167 சேருமாங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே. இது அல்லாம நாள் ஒன்றுக்கு 500 மில்லியன் லாபம் வந்துச்சு. அது ஆமா சொன்னோம். உலகம் ஃபுல்லா அவன் பிசினஸ் பண்ணுவான், இம்போர்ட் பண்ணுவான், எக்ஸ்போர்ட் பண்ணுவான், மக்கள் சுற்றுலா வருவாங்க, பெரிய செழிப்பாயிரும். இல்ல செழிப்புனா அந்த நாடு பாத்தீங்கன்னா மலைப்பாங்கான இடம். ஏன்னா லேண்ட்ஸ்கேப் டிசைனுக்காக நான் பாத்திருக்கேன், போட்டோஸ் பார்த்தேன். ஆமா போக வாய்ப்பு இல்ல. ஆமா இல்ல ஒரு டைம் கிடைச்சதுல போக விட்டேன் நான் இங்க வேற ஒரு ப்ராஜெக்ட்ல. அங்க எப்படின்னா மலைப்பாங்கான இடம், சமவெளி டெசர்ட், அப்புறம் சூப்பர் இடம், மானுமெண்ட், அதுன்னு ஒரு 3000 வருஷமா பாத்தீங்கன்னா பெர்சியா அப்படி அது ஒரு மாதிரியான ஒரு இது. ஓகே. அமெரிக்க தலைவர் ஹேஸ் டு பி, அதாவது அவர் நேரடியாக இல்லாவிட்டாலும் he had confessed. என்ன பண்ணிருக்காருன்னா அவர்களை வானலாவ அவருடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அப்ப அதுவே பெரிய விஷயம். எப்படி ஒப்புக்கொண்டார்? கேள்வி கேட்டாங்க ஊடகவியலாளர். பிள்ளைகளை பச்சிலம் குழந்தைகளை கொண்டுட்டீங்களே, அதுக்கு அமெரிக்க அதிபர் என்ன சொன்னார் தெரியுமா? உண்மைதான், அது என்னுடைய தவறு இல்ல, மிலிட்டரியில உள்ள தவறு என்று முதலாக அவர் தனது பாவ குற்றத்திற்கு பாவ பிரயாசம் தேடி இருக்கிறார். இரண்டாவது, ஈரான் தலைவர்களை கொலை செய்வதை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். மூன்றாவது, அவருடைய விவகாரம் ஈரான் தலைவர்களோடு நேரடியாக பேசிவிட்டதாக ப்ளூம்பெர்க் செய்தியில் தெரிவிக்கின்றது. சூப்பர். இந்த நிலையில் ஜேடி வான்ஸ் அடுத்த ரிபப்ளிகனுடைய பிரசிடென்ட் கேண்டிடேட் கண்ணா பின்னான்னு திட்டார். கொலைகாரர்கள் என்று சொல்லியிருக்காங்க. நெதன்யாகு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பென் கெவிர், பெசலில் ஸ்மோட்ரிச், எல்லாமே கொலைகார பாவிகள். அப்பா அவங்கள சும்மா விட மாட்டாங்களா? அங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த லாபி இருக்காங்கல்ல, யூத லாபி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தானே. இவங்க அதிகாரம் கொண்ட வெள்ளை மாளிகைங்கும் போது இந்தியா மாதிரி எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. இருக்காங்க அவங்க பிசினஸ். இப்ப இந்தியாவுல மார்வாடி இருக்கான், பனியாஸ் இருக்கான், பார்ப்பன பனியார ஆதிக்கம் இருக்கிறது. என்னன்னாலும் மோடியை ஒண்ணும் செய்ய வந்தா RSS இருக்கு. ஆமா, மோடி இறக்க முடியல. அதே இப்ப இங்கேயே இந்த கூத்துனா அமெரிக்காவுல வல்லமை கொண்ட தலைமை தான் அது. ஜேடி வான்ஸ் ஒரு டெமோக்ராட் ரிபப்ளிகனுடைய அறிந்தான முகம், கத்தோலிக்க முகம். அவர் சொல்றாரு கொலை செய்துதான் தர்மமான்னு கேக்குறாரு. இந்த வார்த்தை தமிழ் முன்னாடி இவர் வேற நம்ம போப்பு வேற சொல்லிட்டு இருந்தாரு. கொலை போப்பு சொன்னதுக்கு இவனை சீர்னானுங்க. இப்ப அமெரிக்காவுடைய ஜேடி வான்ஸ் சொல்றாரு, அவர் கத்தோலிக்கர். கொலை செய்வது அடுத்த தலைவர், அடுத்த பிரசிடண்டா கூட வந்துடும். கொலை செய்வதுதான் தர்மமா என்று கேட்பது மட்டுமல்ல, ஒரு ஆளுக்கு ஒரு குடும்பத்தை அளிக்கிறீர்கள், ஒரு 4 பேருக்கு ஒட்டுமொத்த பில்டிங்கை அளிக்கிறீங்களே, இது என்னடா நியாயம்? அந்த பென் கெவிர் சொன்னது என்ன தெரியுமில்ல, எங்களோட ஒரு உயிர் போச்சு அப்படின்னா அங்க 1000 உயிர் போகும். 1000 உயிர் இல்ல, அந்த நாட்டையும் மக்களையும் அழிக்க வேண்டும். மொத்தத்துக்கு டோட்டலா எராடிகேட்டட். லெபனான்ல அதிகமான பேர் கிறிஸ்தவர்கள். ஆமா, நம்ம பேசிட்டோம். ஆமா, பாதி பேர் கொஞ்சம் ஒரு 5-10% தான் சுன்னா முஸ்லீம்கள், 45 பேர் முஸ்லீம்கள், அதாவது சுயா முஸ்லீம்கள். அப்புறம் மத்த மக்கள் இருக்கிறார்கள், அரபுகள் இருக்கிறார்கள், பிளாக்ஸ் எல்லாமே இருக்காங்க. அந்த நாட்டை அழிக்க வேண்டும் என்று பெசலில் ஸ்மோட்ரிச் பினான்சியல் மினிஸ்டரும் தேசிய பாதுகாப்பு ஹை லெவல் செக்ரட்டரி பீட்டர், இவன் பேர் என்னது, நம்ம பென் கேவிரும் இவருக்கு உதவியாக, இந்த பாவிகளுக்கு உதவியாக அமெரிக்காவின் ஃபீட் ஹெட்செட் டிஃபென்ஸ் செக்ரட்டரியும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் இங்க உள்ள அமெரிக்காவுடைய என்வே மைக் பிபி இல்ல, மைக் ஹுக்குபி, மைக் ஹுக்குபி, அவரும் சேர்ந்துதான் இருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் ஃபுல்லாவே ஸ்கிப் அவுட், ஹி ஸ்கிப்டு டோட்டலா. நீ இப்ப அதெல்லாம் முடியாதுப்பா. இப்ப என்னோட கேள்வி, இப்போ முந்தா நாள் எலக்ட்ரானிக் சைன் பண்ணாங்க. ஆக்சுவலா நேத்து 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்துல ஒரு ஒப்புதலுக்கு நேர போய் கையெழுத்து போட வேண்டியது கேன்சல் பண்ணிட்டாரு. அவரு கையெழுத்து போடல, நேத்து போடல. இப்போ என்னன்னா அடுத்து இவன் அடிச்சுட்டே இருக்காங்க. ஆமா, இப்போ அமெரிக்கால இருந்து ஒரு செய்தி வந்தது, அது கரெக்டான மட்டும் சொல்லுங்க. இப்போ லெபனானை பாதுகாக்கிறதுக்கு ஈரானுக்கு உரிமை உண்டுன்னு அமெரிக்கால இருந்து குரல் வருது. அமெரிக்கால இருந்து குரல் வர்றது உண்மை. நீங்க சொன்னது அற்புதமான தகவல். இதை விட ஒரு அற்புதமான தகவல் இருக்கு. சரி, பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் லெபனானில ஆட்சியில அவருக்கு பங்கு இருக்கிற மாதிரி பெரிய உரிமை கொண்டவர். ஆமா, பிரான்ஸ் தானே மெயினா இருக்காங்க இல்லையா? ஆமா, அவர் சொல்லி இருக்காரு, இதை விட ஒரு கொடுங்கோலர்கள் உலகத்துல கிடையாது சொன்னாங்க. யூரோப் யூனியனுடைய தலைவர் பெயர் மறந்துட்டு அவர் சொல்லி இருக்கிறாரு, இது மனித விரோத ஜெனோசைட் என்று சொல்லி, இது பயங்கரவாத குற்றத்துக்கு ஒப்புன்னு சொன்ன உடனே இன்றைக்கு காலையில், நேற்று நள்ளிரவுக்கு பின் இஸ்ரேல் தனது உறவுகளை யூரோப் யூனியனோடு முறித்து கொண்டது. ஓ,
முடிச்சிருச்சு யூரோப்பியனோட. முறித்து கொண்டதாக யாரு சொல்றது தகவல் வந்து இஸ்ரேலா? யூரோப் யூனியனுடைய சொல்லியிருக்கு. இது மனித விழுமியங்களுக்கும் ஒரு பயங்கரவாத குற்றச்சாட்டுங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காங்க. இது வந்து தென்னாப்பிரிக்காவில் நடந்த இனக்கருவறுத்தல் அதற்கு ஒப்பானதுன்னு சொன்னது யாரு? யூரோப் யூனியனோட தலைவர். யூரோப்பியன் தலைவர் உருசுலான்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க இவர் பேர் எனக்கு மறந்துட்டு. அவர் அப்படி தலைவர் சொல்லிக்கலாம். எல்லா பேரும் செல்லத்துக்கு ஞாபகம் வராது. அவங்க என்ன சொல்றாங்க, தென்னாப்பிரிக்காவில எப்படி ஒரு ஜெனோசைட் நடந்துச்சு பிளாக்ஸுக்கு எதிராக, அதை விட கொடுமையாக இனக்கருவறுத்தல் செய்கிற பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவரது அரசையும் கண்டிக்கிறோம் என்று யூரோப்பிய யூனியன் உரத்த குரல் கொடுத்தவுடன் தனது ராஜ்ய உறவுகள் அனைத்தும் யூரோப்பாவோடு முறித்து கொண்டது இஸ்ரேல். அதனால அது எந்த அடிப்படையில முறிச்சிட்டாங்கன்னு செய்தி வந்துட்டு, அந்த அடிப்படையில இனி வரும் காலம் இவர்களுக்கு நல்லதாக அமையாது. ஆமா, எப்ப என்ன சொன்னா, நீங்க வந்து உனக்கு ஒரே ஒரு தோழமை, நேற்று பேசணும், உனக்கு ஒரே ஒரு தோழமை தான் இருக்கு அமெரிக்கா, அதையும் நீ முறிச்சுக்கிட்டு இருக்க, சொல்லு கேட்க மாட்டேன். இன்றைக்கு யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அதிபர் முன்னாள், அதாவது அரசியல் ஆலோசகர் என்கிட்ட பேசும்போது இப்ப காலையில சொல்றார், அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார், நான் இல்லைன்னா உன்னை ஈரான் அழிச்சிருப்பாங்க. ஆமா, அது ஈரான் அவர் சொல்றாரு, நான் இல்லைன்னா உன்னை ஈரான் அழித்து நாசமாக்கி இருப்பான். அப்ப அமெரிக்காவே ஈரானை இவ்வளவு பெரிய நாடுன்னு அடையாளம், நான் இல்லைன்னா, அதான் நான் இல்லைன்னா இஸ்ரேலே இல்லாம ஆகியிருக்கும், அப்படிதான் சொல்றாரு. ஆமா, இல்லாம ஆயிருக்குன்னு யார் சொல்றா? அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப். அப்புறம் ஜேடி வான்ஸ் சொல்றாரு, டக்குன்னு ஏன் வந்து சொல்லி முடிச்சிடறேன், உன்ட்ட யூஸ் பண்ற ஆயுதம் அதுல 3/4 பக்கம் ஏன்டா? அவன் இங்க இருந்து கொடுத்ததானே, உன்ட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆயுதம் கொடுத்து, நாங்க கொடுத்த ஆயுதம், நாங்க கொடுத்த பண உதவி, நாங்க கொடுத்த அவ்வளவு செல்வாக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எங்களையே திருப்பி கடிப்பியா நீ அப்படிங்கறதா ஜேடி வான்ஸ். இப்ப அமெரிக்கா ஜேடி வான்ஸும் சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் ஒரு அழகான வார்த்தையை சொல்றாரு, எந்த எதிர்ப்புக்கும் நான் அச்சப்பட போவதில்லை, இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டே தீரும். ஏனால அவருக்கு இன்னும் எஞ்சிய காலம் 31 மாதம். சரி, இப்ப இன்னும் எவ்வளவு காலம்? ஆமா, அவ்வளவுதான், 31 மாதம் தான் இருக்கிறது. 2 வருஷம். அந்த 31 மாதத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஒப்பந்தத்தை ஈரானோடு டொனால்ட் ட்ரம்ப் செய்து முடித்தான் என்ற வரலாறு பதிவு செய்யப்பட வேண்டும். இதான் ஆசைன்னு சொல்லிட்டார். சரி, இப்போ வந்து ரெண்டு கேள்வியோட விட்டுருந்தோம் உங்ககிட்ட. நம்பர் 1 வந்து எம்ஓயு நிலைமை என்ன தொங்கிட்டு இருக்கணும், அப்ப எம்ஓயு வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படும் சொல்லிட்டீங்க. நம்பர் 2 ஹர்மோஸ் திரும்ப க்ளோஸ்ன்னு சொன்னோமே, க்ளோஸ் தான். ஆனா இன்னொரு தகவல் வருது, ஈரான்ல இருந்து மறுப்பு வந்திருக்கு, ஹர்மோஸ் க்ளோஸ் பண்ணல அப்படின்னு வந்திருக்கு. ஹெர்மூஸ் வந்து வெளிப்படையா க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இப்ப அமெரிக்காவும் ஈரானும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு. சோ க்ளோஸ் சண்டை வராது. ஏன்னா 2 சண்டைக்காரர்களுமே ஒரு அணியில இருக்காங்க. ஒரு அணியில பாயிண்ட புரியுதா? 2 சண்டைக்காரர்களுமே நம்ம 2 பேரும் ஒன்னா போறோமா, இந்த ஷைத்தான் பிடிச்சவன் இப்படி பண்றானடா, என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான். சரி, அதனால அமெரிக்கா தாக்க திறந்து விட்டு, நமக்காக திறந்து விட்டுரு, ஆனா அவங்க பக்கத்து கிடையாது, நீ வந்து க்ளோஸ் பண்ண கூட ஒன்னு அடிக்க மாட்டேன், நீ என்ன தாக்காத, நான் அப்படியே அமைதியா வெளியே போய்க்கிறேன். தாக்க மாட்டாங்க. அது எப்படி தாக்குவாங்க? ஈரானும் தாக்க மாட்டாங்க, அமெரிக்காவும் தாக்க. இன்னொன்னு ஒரு வாரம் அவர்களுக்குள்ள பிரச்சனை இல்லையே. ஆமா, அதாவது மெயினா பிரச்சனை வர வேண்டியல தோளத்துல கை போட்டுக்கிட்டாங்க. சார், ஈரானுக்கு இப்போ இவ்வளவு பெரிய அநியாயம் செஞ்சது அமெரிக்கா. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஈரானுக்கு நிறைய நன்மை நடந்தது. நிறைய நன்மை. இது இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டால் இதுல அரபு நாடுகள்ல பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமில்ல? இப்ப வந்து இவர் வந்து ட்ரம்ப் சொன்ன ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை என்னன்னா, ஈரானோட பலம் நாங்களே எதிர்பாராதது. ஈரானுக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட சுண்டக்கா அப்படின்னு போன வாரம் வந்து அவர் சொல்லியிருந்தார். ஈரானோட பலத்தை, எவ்வளவு பெரிய பலசாலியான நாடுங்கிறத நாங்களே எதிர்பார்க்கல அப்படின்னு ட்ரம்ப் வந்து போன வாரம் சொல்லியிருந்தாரு. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க சொன்னது 100க்கு 101 சரி. அவர்களே நாங்கள் வதைப்படுத்தினோம், மரணத்து பயத்தை காட்டினோம், குண்டுகளை வீசினோம், எதற்கும் அசையாத ஒரு சம்பவம். யார் சொல்றா? அமெரிக்க அதிபர் சொல்றார். இதற்கு மேல அவர்களுக்கு ஆயுதங்கள் தோல்வி அடைந்தது. அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய உயர்ந்த சித்தாந்தமும் ஆன்ம பலமும் ஆன்மீக பலமும் உலகத்தில் எந்த ராட்சச GB2 அத சொல்றாரு நம்முடைய நண்பர் ஐநாவுல, அவருக்கு அந்த டக்குனு B2 பாம்பர்னாரு. B2 பாம்பர் என்பது அல்ல, B2ல GBU-57. இந்த குண்டுகளை போட்டும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இனி என்ன குண்டு இருக்கிறது போடுவதற்கு? ஒரே ஒரு குண்டு தான், அணுகுண்டு. அது போட முடியாது, போடவும் மாட்டாங்க. சரி, இப்ப நம்ம பேசுறதுல அங்கங்க கிடைச்ச சில தகவல் வந்து ஒரு சின்ன பாயிண்டா சொல்லிடுவா, ஈஸியா இருக்கும். நம்பர் 1 வந்து வர அக்டோபர் 2026 இஸ்ரேல்ல வந்து எலெக்ஷன். வெரி குட்.
அந்த எலெக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, a recent survey conducted by Hebrew Channel 12 has highlighted significant public discontent with the Prime Minister Benjamin Netanyahu's continued leadership as Israel prepares for elections scheduled by late October 2026. என்னன்னா லேட் அக்டோபர் கடைசியில வந்து இந்த வருஷம் எலெக்ஷன் நடக்க போகுது. அதுல பெரும்பாலான மக்கள் என்ன சொல்றாங்க, நெத்தன்யாகு போட்டி போடக்கூடாது. இது வந்து ஒரு 4-5 நாளே வந்துருச்சு. ஒரு மாசம் ஒரு 10 நாள் இருக்கும். வந்து என்னன்னா இது வந்து இது எத்தனை பர்சன்டேஜ் தெரியுமா? 67%. 69, 67%. சரி 60+. சரி 60+ வந்து நீ போட்டி போடக்கூடாது. நீ போட்டி போட. அதாவது அவர் வந்த கூட நாங்க தோக்கடிப்போம் இது அதெல்லாம் இல்ல. நீ போட்டியே போடக்கூடாது. நீ யூ ஆர் நாட் ஃபிட் அப்படிங்கிறது. சரி இன்னொன்னு அடுத்தது வந்து வடகொரியா என்ன சொல்றாங்கன்னா, சவுத் கொரியா சொல்லியிருக்காங்க. அப்படியே சவுத் கொரியா சேஸ் ட்ரம்ப் இஸ் கன்சிடரிங் எ டீல் டு ஹால்ட் நார்த் கொரியாஸ் நியூக்ளியர் அண்ட் மிசைல் ப்ரோக்ராம். இங்க வந்த மாதிரி நானும் அங்கேயும் இறங்கி வந்து இப்ப ஈரான் இறங்கி வந்துட்டாங்கல்ல, அது மாதிரி சவுத் கொரியா என்ன சொல்லியிருக்காங்க, நார்த் கொரியாட்டையும் அமெரிக்கா வந்து ஒரு டீல் பேசுறதுக்கு தயாராயிட்டு வர்றாங்க. இனிமே கொஞ்சம் பார்த்து எந்த ரவுடியும் நல்ல கவுனியும் ஒரு செய்தி ஓகே டீகோட் கசாலி டீகோட்ல தான் பேசின பாருங்க. கடைசியில் என்ன செய்வான் தெரியுமா, போதப்பா அந்த வாழ்க்கை நிம்மதி வேணும்பா, ஆயுதத்தை கீழே போட்டு தள்ளிடுவான். ஆமா அந்த நிலைமை தான் இப்ப அமெரிக்கா ஆயுத கிலோ கிட்டத்தட்ட போட வந்தாச்சு. இப்ப வந்துச்சா ஈரான்ல முடிச்சு இப்ப அடுத்து நார்த் கொரியால டீல் பேசுறதுக்கு தயாராயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சவுத் கொரியா ஏன்னா சவுத் கொரியா பயம் தானே. சரி அவருதான் பிரச்சனை. ஆமா இப்ப வந்து என்னன்னா, யூஎஸ் வான்ஸ் இஸ்ரேல் லைக்லி டு அண்டர்மைன் ஈரான் டீல். அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் அசஸ் தட் நெதன்யாஹு மே டேக் ஸ்டெப்ஸ் டு சபோட்டேஜ் தி யுஎஸ் ஈரான் பீஸ் அக்ரிமெண்ட். சபோட்டேஜ்னா பெரிய துரோகம் இழைச்சிருக்கு. அதான் சபோட்டேஜ்னா என்ன துரோகம் தெரியுமா? இந்த வார்த்தைக்கு சரியான பொருள் மடியில உட்கார்ந்தே கத்தி எடுத்து குத்துறது. சோர் தீத்திட்டு இருக்கான்ல திண்டு. பிட்ரேட் என்பதை தாண்டி சபோட்டேஜ்ங்கிற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். சரி மாபெரும் துரோகம்னா அமெரிக்கா இல்லாம அவன் இல்லையே, அமெரிக்கா தானே மெயின் சபோட்டேஜ். அடுத்தது இன்னொன்னு வந்து Iran has exported $1.6 billion worth of recent 20 million barrels of oil in US dollar. அமெரிக்கா US டாலர்ல ஒரு 20 barrel 1.6 billion. நல்ல ஒரு சமீட்சை ரெண்டு பேருக்கு இருக்கு. எப்போ ஃபர்ஸ்ட் டைம் as US lifts sanction. இப்போ லிஃப்ட் பண்ண ட்ரம்ப் is fighting for American first interest instead of Chinese and Israelis. வெரி குட். ஓகே அது ஒரு செய்தி. அதுக்கப்புறம் வந்து இங்க இஸ்ரேலுக்கு உள்ள என்னன்னா ஒருத்தர் வந்து ஜியோனிச ஒருத்தர் வந்து உள்ள அரெஸ்ட் பண்ணாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவோம். நாங்கெல்லாம் வந்து மிலிட்ரிக்கெல்லாம் போக முடியாது, நாங்க யாரு அப்படி ஹேட் வச்சுக்கிட்டு நாங்க வந்து ரபி அதுக்கு மேல பெரிய ஆட்கள் கடவுளோட நேரடியா தோல்ல உட்காந்துருக்காங்க. எங்களை வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ரொம்ப ஓவரா பண்ணவன ஜெயிலில் போட்டோன்னே அவங்க ஆதரவா ஒரு கூட்டம் வரும் தெரியுமா, உட்காந்து சாப்பிட்ட கூட்டம். அந்த கூட்டம் வந்து போராடணும்னா போலீஸ அடிச்சு பின்னி அவங்க மண்டையில பூரா ரத்தம். இது வரைக்கும் ரத்தத்தை ஒழுங்கா பார்த்துருக்க மாட்டாங்க. ரத்தம் அங்க வந்து இஸ்ரேல் உள்ளுக்குள்ள வந்து ரத்த கலரியா கிடக்கு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு செய்தி. ஓகே அதுக்கப்புறம் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் டீல் ஆஃப் த செஞ்சுரி, ஈரான் அண்ட் சைனா சைன்டு $400 billion 25-year காம்ப்ரிஹென்சிவ் பார்ட்னர்ஷிப் கவரிங் எனர்ஜி, ட்ரேடு, டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் செக்யூரிட்டி கோஆபரேஷன். 5 ஐட்டத்துக்கு $400 billion சைனாவோட. இது ஏற்கனவே ஆல்ரெடி வந்தது சொல்லியிருந்தாங்க. இப்ப எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறீங்க நேயர்களுக்கு. அற்புதம். ஆமா கடைசியா வந்து திரும்பவும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, எப்படி சின்ன தொப்பி ஒண்ணு போட்டுட்டு, யாரு நம்ம பென்கவீர். அவன் மனுஷனே கிடையாது. ஆல் ஆஃப் லெபனான் மஸ்ட் பர்ன். இன்னும் ஆல் ஆஃப் லெபனான் மஸ்ட் பர்ன், எல்லாரும் எரி. அப்போ இது வந்து அதாவது கிரைம் இல்லையா? அவனை தூக்கி உள்ள போட்ட வார்த்தைக்கே இந்த வார்த்தையே மக்களை எரிப்பது, மக்களை கொலை செய்வதுனா இவனை எப்படி இந்த உலக சமூகம் விட்டு இல்ல அந்த அமெரிக்கா வந்து அவனுக்கு இது பண்றாங்க. ஒண்ணு சார், மறுபடியும் சொல்றேன் சார், உலகத்திலே மோசமானவங்க யூதன் தான். அதான எவனும் சொல்ல மாட்டானே, கிறிஸ்தவர்களும் சொல்ல மாட்டான், இஸ்லாமியும் சொல்ல மாட்டான், இந்துக்கள் சொல்ல மாட்டாங்க, புத்தர் சொல்ல மாட்டாங்க. யூதர்களே சிறந்த மனிதர்கள் இருக்காங்க. அற்புதம். எல்லா மனிதர்களும் நல்லவங்க. அமெரிக்காவுல இந்த யூத படுகொலைக்கு எதிராக பெரும் போராட்டத்தை நடத்தியது யூதர்கள். ஏன்டா அநியாயம் செய்றீங்க? சரி, கார்ல் மார்க்ஸ் யாரு? கார்ல் மார்க்ஸ் யூதர். இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சிறப்பு
இந்த ஒப்பந்தம் செத்து போய்விடவில்லை, இல்ல உயிரோடு இருக்கிறது. இருக்கு. இட் இஸ் அலைவ். ம். ஆனால் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது. இல்ல அது வந்து அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கல்ல, எடுத்ததுக்கு இல்ல, இல்ல. அப்புறம் வந்து அவனால தொடர்ந்து தாக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு 3 பேரை சாவடிச்சிட்டான். யாரு? ஹிஸ்புல்லா. 3 பேர் யாரு? தளபதிகள். தளபதி. ஆமா, அது வேற செய்தி ஆமா, வந்துருச்சு. அது வந்து சவுத் லெபனான்ல முக்கியமான ஆட்கள். முக்கியமான ஆட்களை பூரா இங்க போட்டு தள்ளிட்டோன்றாங்க. ஆனா 3 அறிவிச்சிருக்காங்க. ஆ. அது 10-20 இருக்கும். இருக்கும். ஆனா அப்புறம் நேத்து வந்து இவங்களோட தளபதியில ஒருத்தர் வந்து இஸ்ரேல் போட்டு தள்ளதா போய் சொல்லியிருந்தாங்க. அதையும் போட்டு 20 பேரை காலி பண்ணிருக்கான். ஆமா. நேத்து வந்து 18. எப்படி அடிச்சிருக்கான்னா, ம். ட்ரோன்களே அடிச்சிருக்கான். ஆ. F-16 கொண்டு வச்சு அடிச்சிருக்கான். ஓ, அதையும் வச்சு. அதையும் வச்சு அடிச்சிருக்கான். ஆ. இப்போ வந்து அதான் அமெரிக்கா ஜேடி வேன்ஸ் சொல்றாரு, என்னுடைய ஆயுதம் இல்லாட்டா நீ என்னையா பண்ணுவான் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ரைட், பரவாயில்ல. இல்ல, இன்னைக்கு உள்ள செய்திகள் பாக்குறோம். இப்போ வந்து ஹெர்முஸ் வந்து தற்காலிக ஷட் டவுன். தற்காலிக ஷட்டவுன். ஆனா சில கப்பல் போகுது. அது போகுது. ஆனா வெளிப்படையாக பேச்சு ஷட் டவுன். சரி, இப்ப ஆனா உண்மையான ஷட் டவுனோட கப்பல் போச்சே. அப்பவே போச்சு. அப்ப பிளாக் அடி. இப்ப அமெரிக்கா ஒண்ணு ஏதாவது சொல்லுமா? ஒண்ணும் சொல்ல. சரி, அமெரிக்கா போனா இவன் என்ன சொல்ல போறான்? எங்க இருந்து வர எந்த கப்பலு? இஸ்ரேல் கப்பல் அப்படின்னா அமெரிக்கா அடிப்பான். இப்போ அப்படிதான் நிலைமை மாறி. இப்போ கடைசி. ஆனால் ஒரே ஒரு வார்த்தையோட முடிச்சிரும். சதிகாரர்களை விட பெரும் சதிகாரன் உங்கள் இறைவன். ஓகே, ஏன்னா கரெக்ட். அந்த மக்களுடைய பாவம் இருக்கு பாருங்க. அது ஒரு எப்போ முடிக்கும் போது, ஏன்னா பச்சை பாவ பிள்ளைகள் இருக்கு பாருங்க. இல்ல முடிக்கும் போது துபாயோட செய்தியோட சில முடிப்போம். துபாயில் இன்னைக்கு காலையில பேசும்போது, முந்தா நாள் துபாயில இந்த ரியல் எஸ்டேட் டக்கரடி பூம் ஆகி ரொம்ப நல்லா வந்துச்சு. Shut down. இன்னைக்கு வந்து திரும்ப அப்படியே இறங்கி நிக்குது. Right. ஒரு நாள் இன்னைக்கு ஏறுது, அது இறங்குது. அதுக்கப்புறம் இஸ்ரேலோட வரலாறு காணாத அந்த சென்செக்ஸ் இது இருக்கு இல்லையா, ஷேர் மார்க்கெட்டு வீழ்ச்சி வந்து பயங்கரமான வீழ்ச்சி. டிக்ளைன் 108 பில்லியன் டாலருக்கு அது சம்திங் பெரிய அளவுக்கு. சரி. ஸோ இதோட முடிச்சிருவோம். இன்னைக்கு வந்து இந்த அப்டேட் வந்து நம்ம மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ஏதாவது இருந்தால் அடுத்தடுத்து நம்ம அப்டேட்ல பேசுவோம். நன்றி சார். நன்றி சார்.